வணக்கம், வெல்கம் டு ஆக்கம் ஐஏஎஸ் அகாடமி. இந்த செஷன் ரொம்ப 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 முக்கியமான செஷன். நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த செஷனை நிறைய பேர் வில்லிங். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒரு சிலர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த செஷனில் ஒரு முக்கியமான தீர்வு கிடைச்சிடும். கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கும், நான் எதை படிக்கணும், எதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும், நான் எப்படி படிக்கணும், இந்த குரூப் 4 2026 நான் கண்டிப்பாக எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் இந்த அட்டம்ப்டை அப்படின்ற ஒரு டீப் டிஸ்கஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது? சேம் அக்டோபர் 6, 2026 டியூஸ்டே. எல்லா எக்ஸாமும் டியூஸ்டே எழுத நோட்டிஃபிகேஷன் விடலாங்க. தமிழ்நாட்டிலேயே உருப்படியான சொன்ன தேதிக்கு நோட்டிஃபிகேஷனுடைய ஒரே தேர்வாணையம் நம்ம டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக அந்த டேட்டில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எக்ஸாமு டிசம்பர் 20 சண்டே. கரெக்டாக கையில் 11 மந்த்ஸ் இருக்கு. சூப்பராக படிக்கலாம். 11 மந்த்ஸ் அப்படின்றது நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரத்துக்குமே போதுமான கால அவகாசம் தான். லாஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸோட வேகன்சி டிசம்பரில் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய புது வேகன்சிஸ் இருக்கும். ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 lakh வேகன்சி நம்மள்கிட்ட குரூப் 4 லெவலில் பெண்டிங் வச்சுருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒஸ்ட் கேஸ் 10,000 வேகன்சி வரும். எப்படி குறைச்சாலும் 7,000 வேகன்சி கட்டாயம் இந்த குரூப் 4ல் வரும். 3,000 வேகன்சி டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் போனாலும் மீதி 4,000லேருந்து 5,000 வேகன்சி காமன் டு ஆல் கண்டிப்பாக வரும். ரைட்? ஸோ வேகன்சிஸ் நாம் எதிர்பார்க்கறது 7,000 ப்ளஸ். இது அப்ராக்சிமேட்லி தான். இதை விட இன்க்ரீஸ் ஆகத்தான் 100% பாசிபிலிட்டி இருக்கு. குவாலிஃபிகேஷன் எல்லாருக்குமே தெரியும். 10th பாஸ் பண்ணியிருந்தா மட்டுமே போதுமான குவாலிஃபிகேஷன். 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இவ்வளோதான். அதனால தான் எப்போவுமே குரூப் 4க்கு அதிக அளவிலான அப்ளிகேஷன்ஸ் விண்ணப்பங்கள் வரும். சேலரி இன்னைய காலகட்டத்தில் 35,000 வரும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக 8 pay கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். 35,000 இன்ட்டு 1.8 ஒஸ்ட் கேஸ் போட்டாலும் உங்களுடைய சம்பளம் நீங்கள் 2027 ஜாயின் பண்ணும்போது மினிமம் 55,000 கண்டிப்பாக உங்கள் கை ஃபர்ஸ்ட் மந்த் வரும். ஸோ 55,000 அப்படின்றது இப்போது குட் சேலரி. உங்களோட ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு இந்த சொசைட்டியில் ஒரு குவாலிஃபைடான ஒரு நல்ல லைஃப் வாழறதுக்கு போதுமான சம்பளம். ஏஜ் 18லேருந்து 59 வயசு வரைக்கும் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. எப்படி இருந்தாலும் 35, 39 ஏஜ் வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். தாராளமாக படிக்கலாம். ரைட்? போஸ்ட் என்னென்ன போஸ்ட் இதில் இருக்கு? மேஜரா விஏஓ இருக்கும், ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். முன்னாடி ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அது பேரை ஜூனியர் ஆர்ஐன்னு மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஜூனியர் அசிஸ்டன்ஸ், பில் கலெக்டர் இதெல்லாம் இருக்கும் இந்த போஸ்ட். அடுத்து டைபிஸ்ட்டு, ஸ்டெனோ டைபிஸ்ட். டைபிஸ்ட்டுக்கு டைப்பிங் முடிச்சிருக்கணும், ஸ்டெனோ டைபிஸ்ட்டுக்கு ஸ்டெனோ டைப்பிங் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க், பிசிக்கும் ஷார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்டன் அது முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர். இதுக்கு ஹைட்டு, உங்களுடைய வெயிட்டு, அந்த ஐ பவர் இதை பேஸ் பண்ணி ஃபாரஸ்ட் கார்டும் வாட்சருக்கும் போஸ்ட்டுக்கு எடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரைட்? நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த குரூப் 4 பொறுத்தளவுக்கு சிம்பிளான செலெக்ஷன் ப்ராசஸ்லாம். உங்களுக்கு இன்டர்வியூன்னு ஒன்று இருக்காது, மெயின்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்காது. ஒரே ஒரு எக்ஸாம். ஓஎம்ஆரில் 200 கொஸ்டின் முட்டை அடிக்கணும். அந்த ஓஎம்ஆரில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக சிவி போஸ்டிங் கொடுத்துருவாங்க. எக்ஸாமும் எளிமையானது. படிக்கக்கூடிய விண்ணப்பங்கள், எக்ஸாமோட ஆஸ்பிரன்ஸ் இந்த தேர்வு முறை எளிமையாக இருக்கிறதாலையும் சொன்ன தேதியில் நடக்கிறதாலையும் மிக அதிகப்படியான ஆஸ்பிரன்ஸ் குரூப் 4க்கு தயாராவாங்க. ரைட்? குரூப் 4 மொத்தம் ஓஎம்ஆர் சீட்டில் எக்ஸாம் நடக்கும். 200 கேள்வி. நெகட்டிவ் மார்க்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்ஜெக்டிவ் டைப். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 200 கொஸ்டின்ஸ், இந்த எக்ஸாம்னா என்ன, குரூப் 4 இதுக்கு நான் எப்படி தயாராகணும் அப்படின்றதுக்கு முக்கியமான முதல் படி என்ன அப்படின்னா, முதல் விஷயம் சிலபஸ். இந்த வீடியோவில் கீழே நான்
அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த சிலபஸ் எடுத்துக்கோங்க. அதை 2 செட்டு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. அதில் ஒரு செட்டு எப்போவுமே நீங்கள் படிக்கக்கூடிய உங்கள் கையில் இருக்கணும். இன்னொரு செட் உங்களோட ஸ்டடி ரூம், படிக்கிறதுன்னு ஒரு ரூம் வச்சுருப்பீங்க, அந்த ரூம் வச்சுக்கோங்க. 2 செட் சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது 2019க்கு அப்புறம் புது சிலபஸ் புது புக் வந்ததுக்கப்புறம் நடந்த தேர்வுகளாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இப்போ அஸ்பர் நியூ சிலபஸ் படி 2 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு 2025. ஒன்று வந்து குரூப் 4, ரெண்டாவது குரூப் 2. இந்த 2 எக்ஸாமுக்கும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இதில் ஒரு 100 கொஸ்டின் இருக்கும் தமிழில், இன்னொரு 100 கொஸ்டின் குரூப் 4 நடந்தது 2025. இந்த 2ம் தான் உங்களுடைய பைபிள், குரான், பகவத்கீதை எதுவாக இருந்தாலும் இந்த 2ல் இருக்கக்கூடிய 200 கொஸ்டின்ஸும் இமீடியட்டாக தமிழ் குரூப் 2ல் 100, குரூப் 4ல் 100, இந்த 200 கொஸ்டினையும் இமீடியட்டாக படித்து அப்படியே மெமரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. மூணாவது விஷயம் ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ் குரூப் 4 அப்படின்னாலே ஸ்கூல் புக் தான் பேஸ் மெட்டீரியல். இப்போ சிலபஸ் மாறினதால ரெஃபரன்ஸ் புக்கு போயிருக்கலாம். பட் ஸ்கூல் புக்கை படிக்காமல் நீங்கள் எந்த வருஷத்துலையும் இன்னும் 50 வருஷம் படித்தாலும் சரி ஸ்கூல் புக் படிக்காமல் உங்களால் பாஸ் பண்ணவே முடியாது. ஸ்கூல் புக்கு கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் 40% வெற்றியாளர் அப்படின்றதுக்கான ஒரு தகுதியை பெறுவீங்க. இதுதான் உங்களுடைய 3 ஸ்டெப்ஸ். நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னா டெய்லி மினிமம் 100 கொஸ்டின் படிக்கணும். ஒரே நாளில் உட்காந்து 10,000 கொஸ்டின் படிச்சு முடி அப்படின்னா அதில் எந்த யூஸும் கிடையாது. டெய்லி நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கும்போது நீங்கள் தேர்வு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தங்களையும் சைடு அடிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ குறைஞ்சபட்சம் லாஸ்ட் 5 இயர்ஸ் நடந்த அனைத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரதுக்கான தகுதி உங்களுக்கு கட்டாயம் உண்டு. ஸோ கண்டிப்பாக டெய்லி 100 கொஸ்டின் பெர் டே, கண்டிப்பாக நீங்கள் டீ குடிக்கிற மாதிரி, பல் துளக்குற மாதிரி, காஃபி சாப்பிட்ற மாதிரி இதை உங்களுடைய ரெகுலர் ஹேபிட்டாக பழக்கப்படுத்திக்கோங்க. ரைட். இந்த 200 கொஸ்டினுக்கான ஸ்பிளிட் அப் 3ஆக பிரிச்சிருவாங்க. மொதல் ஸ்பிளிட் அப் பொது தமிழ் 100 கொஸ்டின். நம்மளுடைய டார்கெட் 85+ அடிக்கணும். எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் 85+ கண்டிப்பாக நீங்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் மேக்ஸில் 25 கொஸ்டின் வரும். அதில் 22+ உங்களுடைய டார்கெட்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் பொது அறிவு, அதில் 75 கொஸ்டின் வரும். நம்மளுடைய டார்கெட் 60. ஸோ ஓவரால் டார்கெட் 165+ உங்களுடைய டார்கெட். ரைட். பொது தமிழை பொறுத்தளவுக்கு 100 கொஸ்டின். இது எத்தனையா பிரிப்பாங்க அப்படின்னா சிலபஸை 7 சப்டைட்டிலாக பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சப்டைட்டில் இலக்கணம். 2ஆக பிரிப்பாங்க. எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், அதுலேருந்து 25 கொஸ்டின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சொல் அகராதிலேருந்து 15 கொஸ்டின். 3ஆவது எழுதும் திறன், அதுலேருந்து 15 வினாக்கள். கலை சொற்கள், அதுலேருந்து 10 வினாக்கள். வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 வினாக்கள். எளிய மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன், அதுலேருந்து 5 கொஸ்டின். இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதுலேருந்து 15 கொஸ்டின். பழைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த 7 டைட்டில் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி 40 கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த இலக்கியம்ல 30 கொஸ்டின், தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டில் 30 கொஸ்டின். கிட்டத்தட்ட இந்த ஒரு சிங்கிள் 7ஆவதா இருக்கக்கூடிய டைட்டில் 60 கேள்வி பழைய சிலபஸ் கேட்டுருந்தாங்க. இப்போ அதை 15 ஆக்கிட்டாங்க. இலக்கணத்துக்கு அதிகமான வெயிட்டேஜ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இலக்கியம் தமிழறிஞர் தமிழ் தொண்டும் நிறைய மெமரி பண்ற மாதிரி இருக்கும். எவ்வளோ படித்தாலும் திரும்ப ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் 2025க்கு முன்னாடி நடந்த குரூப் 4லாம் நிறைய படிக்க வேண்டியிருக்கும். பட் இப்போ அதுக்கான வெயிட்டேஜ் குறைச்சிட்டு உங்களுடைய இலக்கண பார்ட்டுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட 85 கொஸ்டின் இலக்கணத்தில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த என்டையர் சிலபஸையே அதிகபட்சம் 3 மாசத்துல முடிச்சிடலாம், ரிவிஷனும் பண்ணிடலாம், 85+ கண்டிப்பாக எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு அவகாசம் தமிழுக்கு 100 கேள்வி அடிக்கிறதுக்கு 3 மாதங்கள் மிக 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 போதுமானது. ரைட். ஸோ கமிட்மெண்ட் தமிழை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பழக தான் தமிழ் அதிக மார்க் எடுக்க முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் டெய்லி கமிட்மெண்ட் மினிமம் 3 hours, இது குறைஞ்சபட்சம். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணும் கொடுக்கலாம். நீங்கள் பார்ட் டைமர், நான் வேலைக்கு போயிட்டு படிக்கிறேன் அப்படின்னா மினிமம் 2 hours கமிட்மெண்ட் கொடுங்க. நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தாலும் சரி, ஓனாக ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு ஓனாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாலும் தப்பில்லை. ஓனாக ப்ரிப்பேர் பண்ணாலும் மினிமம் ஒரு 3 இன்ஸ்டிடியூட்ஸ், குறைஞ்சபட்சம் ஒரு 3 இன்ஸ்டிடியூட்ஸில் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப கம்மி ரேட்லேயே ஜாயின் பண்ணலாம். இப்போலாம் சோசியல் மீடியாவில் எல்லாமே கிடைக்குது. ரைட்.
ஒரு 3 இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் பேட்சையும் போட்டு பாருங்க, தப்பே கிடையாது. ரைட். நெக்ஸ்ட் இலக்கணம். இலக்கணத்துல ஃபர்ஸ்ட் எழுத்து இலக்கணம். இலக்கணம் மொத்தம் 25 கொஸ்டின். அதுல எழுத்து இலக்கணத்துல 12ல இருந்து 13 கேள்வி கேட்பாங்க. அதுல மொத்தம் எத்தனை தலைப்புகள் இருக்குன்னா 9 தலைப்புகள் இருக்கு. அது என்னென்ன ரொம்ப ரொம்ப எளிமையான தலைப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுதல். பிரித்தெழுதலுக்கு பண்பு பெயர்ச்சி புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருந்தா போதும். இது கொஞ்சம் இப்ப டஃபா கேட்டிருக்காங்க. இது நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிரித்தெழுதல் சேம், பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் ரெண்டும் ஒரே லாஜிக் தான். சந்திப்பிழை வல்லினம் மிகும் இடம் மிகா இடம். குறில் நெடில் வேறுபாடு. லகர லகர ரகர வேறுபாடு. ரகர ரகர வேறுபாடு அறிதல். இணை எழுத்துக்கள். எதெல்லாம் இணை எழுத்து? வல்லினத்துல ஆவுக்கு இணை எழுத்து என்னது? ஐயோட இணை எழுத்து என்னது? ஏவுக்கு இணை எழுத்து என்ன? சுட்டெழுத்துக்கள், சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள். அது, இது, அங்கே, இங்கே, அவன், ஒன்றை சுட்டக்கூடிய எழுத்துக்கள். அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, இது மாதிரியான விஷயங்கள். அடுத்து வினா எழுத்துக்கள். அவனா, அவனோ, யாரோ, எவனோ, இது மாதிரி வினா எழுத்துக்கள் என்னென்ன? ஒருமை பன்மை வேறுபாடு. அவர்கள் வந்தார்கள், நான் வந்தேன், இது மாதிரி ஒருமை பன்மை வேறுபாடு. இதெல்லாம் இலக்கணத்தில் வரக்கூடிய எழுத்து அதிகாரத்திலிருந்து மினிமம் 13 கேள்வி கேட்பாங்க. ரெண்டாவது இலக்கணம், அதுலயே சொல் அதிகாரம் 7 தலைப்புகள் இருக்கு. அதுல என்னென்ன தலைப்புகள் அப்படின்னா வேர் சொல்லை அறிதல். அடுத்து வினைமுற்று, வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரச்சம் அறிதல். அடுத்து அயர் சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், ஒற்று பிழை. அடுத்து எதிர்ச்சொல், வினைச்சொல், வினைச்சொல்லுக்கான எதிர்ச்சொல், 2 இணை சொற்களின் வேறுபாடு, எழுத்து பிழையை கண்டறிதல். இதுல இருந்து 12 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 2வது டைட்டில் சொல் அதிகாரம். சொல் அகராதி. சொல் அகராதியில 12 தலைப்புகள். அது மொத்தம் 1வது பிரிவுல 12 தலைப்புகள். 1 எதிர்ச்சொல், ஆல்ரெடி படிச்சது ரிப்பீட் ஆகும். ஓரெழுத்து ஒரு மொழி ஸ்கூல் புக்ல இருக்கு, இப்போ கொஞ்சம் டஃபாகவே கேட்குறாங்க. நெக்ஸ்ட் உரிய பொருளை கண்டறிதல், ஒவ்வொரு புக்லையும் இருக்கக்கூடிய அறிஞ்சொல் பொருள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொல். யானை அப்படின்றதுக்கு யானைன்றதுல கிட்டத்தட்ட ஏகப்பட்ட எழுத்துக்கள் தமிழ்ல, வேடம், களிறு, இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு படிக்கணும். பொருந்தா சொல் 4 கொடுத்துருப்பாங்க, அதுல 1 வேறுபட்டதா இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அகர வரிசையில் சீர்சிதல் ரொம்ப எளிமையான டாபிக். ஆல்பபெட்டிக் ஆர்டர். ஒரு பொருள் பன்மொழி, ஓங்கி உயர்ந்த, இது மாதிரியான விஷயங்கள். ஒரே பொருளை உணர்த்தும் பல மொழிகள்ல சேர்ந்து வரும். இரு பொருள் குறிக்கும் சொற்கள், ஒரு வார்த்தை 2 பொருளை குறிக்கும். குதிரை அப்படின்றதுல பரி அப்படின்றது 2 விஷயத்தை குறிக்கும். அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. நான் நேத்தைக்கு ஸ்கூலுக்கு போனேன், நேத்தைக்கு என்னது, நேற்று. இது மாதிரியான பேச்சு வழக்கு என்ன, எழுத்து வழக்கு என்ன. அடுத்து சொல்லும் பொருள் மாதிரி ரிப்பீட்டட் அறிஞ்சொல் பொருள். ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல், ரிப்பீட்டட் டாபிக். ரைட். ஸோ இதுல சொல்லகராதியில ஃபர்ஸ்ட் தலைப்புல இருக்கக்கூடிய டைட்டில்ஸ். 2வது சொல்லகராதியில 2வது தலைப்பு. அதுல மொத்தம் 4 தலைப்புகள் இருக்கும். கோடிட்ட இடத்தை நிரப்புதல், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், சேம் ரிப்பீட்டட். ஊர் பெயர்களின் மருவு, குடந்தை, புதுவை, புதுகை, கோவை, தஞ்சை, சைதை, மயிலை, இதெல்லாம் என்னென்ன ஊரை குறிக்குது. பேச்சு வழக்கிற்கு இணையான தூய தமிழ் சொல், ஆல்ரெடி ரிப்பீட்டட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சொல்லகராதி. அது 3வது பிரிவில் 5 தலைப்புகள். அதுல 3 தலைப்பு ரிப்பீட்டட் தான். அதுல 2 தலைப்பு புதுசு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், அடைப்பு சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புதல். அவ்வாறு, அங்கங்கே, இவ்வாறு அப்படின்னு மேல வார்த்தை எடுப்போம், அது எங்கெங்க இணைக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டைட்டில் தான். அடுத்து 3வது டைட்டில் எழுதும் திறன். அதுல முதல் பிரிவில் 5 டாபிக்ஸ். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடலாக்குதல், ஆளும் பல்லுக்கு உறுதி வேலும். என்ன பண்ணுவீங்க, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, சொற்களை இணைத்து சொற்றொடலாக்குதல். தொடர் வகைகள், சொற்றொடர் தனி வாக்கியமா, கலவை வாக்கியமா, தொடர் வாக்கியமா, உணர்ச்சி தொடரா, செய்தி தொடரா, வினா வாக்கியமா, இது மாதிரி கண்டறிதல். அடுத்து செய்வினையா, செயற்பாட்டு வினையா, தன்வினையா, பிறவினையா. ஒரு செயல் தனக்காக செய்தல் தன்வினை, பிறருக்காக செய்தால் பிறவினை. தன்வினையில ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாரு, பிறவினையில குறைஞ்சபட்சம் 2 பேர் இருப்பாங்க. தாய் உண்டால், யாருக்காக சாப்பிட்டா, தனக்காக சாப்பிட்டா, தன்வினை. தாய் உண்பித்தால், உண்பித்தால்னா என்னது, அவ சாப்பிடல, குழந்தைக்கு ஊட்டினா, அப்ப அந்த செயல்ல எத்தனை பேர் இருப்பாங்க, மினிமம் 2 பேர் இருப்பாங்க, இது பிறவினை. செய்வினை, ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார்,
தாஜ்மஹால் ஷாஜஹானால் கட்டப்பட்டது. பட்டதுன்னு வந்தா பாட்டு, செயற்பாட்டு வினை. ஆல் அந்த வேற்றுமை உருபு வரும், செயற்பாட்டு வினை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். புரிஞ்சுக்கிட்டோம்னா தமிழ்ல தட்டி தூக்கிடலாம் மார்க்கு. ஒருமை பன்மை பிழையல்கள் ஆல்ரெடி ரிப்பீட்டட் டாபிக். எழுதும் திறன் அதுல 2வது டாபிக். 2 டைட்டில். இந்த 2 டைட்டில் இருந்து மினிமம் 7 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 1 மரபு பிழை. ஏன் மரபு பிழை அப்படின்னா நிறைய பேர் கடிதங்கள் எழுதும்போது தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை திருத்தணும் உள்ளதில் தான் மரபு பிழை. திணை மரபு, பால் மரபு, காலம் மரபு, இளமை பெயர்கள், வினை மரபு, தொகை மரபு, ஒளி மரபு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். திணை உயர்திணையா அகிரிணையா. மாடு வந்தான் அப்படின்னா தப்பு. பால் அவள் வந்தது அப்படின்னாலும் தப்பு. அவன் வந்தாள் அப்படின்னாலும் தப்பு. நேற்று எழுவேன், நாளை பள்ளிக்கு சென்றேன் அப்படின்னா தவறு. இளமை பெயர் கன்று, குட்டி, புலிப்பரல், இது மாதிரியான இளமை பெயர்கள். நெக்ஸ்ட் வினை மரபு. பனை கூடை முடைந்தான், சுவர் எழுப்பினான், பால் பருகினான். அடுத்து தொகை மரபு. தென்னன் தோப்பு, அது மாதிரி கூட்டமாக இருக்கக்கூடியது. வாழை குலை, இது மாதிரியான விஷயங்கள். ஒளி மரபு. கிளி கீச்சிடும், குயில் கூவும், ஆந்தை அலரும். இந்த விஷயங்கள் தான் மரபு தமிழ். இது கொஞ்சம் டஃபாவே கேட்டுக்கலாங்க. நிறைய படிக்க வேண்டியிருக்கும். ரெஃபரன்ஸ் புக்லையும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் நிறுத்தல் குறியீடுகள். போதுமான இடத்துல நிறுத்தல் குறியீட்டு எழுதுறது. ஏன்னா நிறுத்தல் குறியே இல்லாமல் போச்சுன்னா ட்ரெயின் மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த சென்டென்ஸோட புரிதலே இருக்காது. அதனால தான் கொடுக்குறாங்க. நம்ம சிலபஸ்ல இருக்க ஒவ்வொரு டைட்டிலும் நாம வேலைக்கு போனதப்புறம் பயன்படக்கூடியது. அதனால தான் இதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குறாங்க. இதுலேருந்து 7 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கலை சொற்கள். கலை சொற்கள் 10 கொஸ்டின் ரொம்ப டஃப்பாகவே லாஸ்ட் இயர்ல செட் பண்ணியிருந்தாங்க. அறிவியல் தொடர்பானது, கல்வி, மருத்துவம், மேலாண்மை தொடர்பான கலை சொற்கள், சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், இதுக்கு எல்லாமே கலை சொல் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு போட்டிருக்காங்க. டெய்லி ஒரு 5 பக்கம் முடிச்சோம்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ தமிழை நாம் ஒரே நாளில் படிக்காமல் ஸ்பிட்டப் பண்ணி படிக்கணும். நம்ம ரெகுலராக சொல்லுவோம் திருக்குறள் டெய்லி எத்தனை படிக்கணும், கலைச்சொல் எத்தனை படிக்கணும், டெய்லி பழமொழி என்னெல்லாம் படிக்கணும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்டோம்னா தமிழில் 90+ எடுக்கலாம். இந்த சிலபஸ் டெஃபினட்டாக சொல்கிறேன், நிறைய பேர் கஷ்டம்னு நினச்சிடலாங்க. உண்மையிலேயே கரெக்டான ரெஃபரன்ஸ் சோர்ஸ் வச்சு படித்தோம்னா இந்த சிலபஸ் ரொம்ப 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 ஈஸி. ரைட். நெக்ஸ்ட் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் 15 கொஸ்டின்ஸ் பாருங்க. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து பதிலளித்தல், செய்தித்தாள், தலையங்கம், கட்டுரை, புரிந்து கொள்ளும் திறன், உவமை தொடர். இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2மே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பெரிய கண்டென்ட் கொடுத்துருவாங்க, அது கீழே ஒரு 5 கேள்வி கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் மேலேயே இருக்கும். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால், மேலே ஆன்சர் இருக்கும். ரைட். அடுத்து உவமை தொடர், மரபு தொடர், பழமொழிகள். இதுல இருந்து கேள்விகள் கொஞ்சம் டஃப்பாவே வருது. மரபு தொடருக்கு ஒரு சில புத்தகங்கள் இருக்கு, பழமொழிக்கு பழமொழி 400 புத்தகம் இருக்கு, உவமை தொடர் இருக்கும். இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் புக் இருக்கு. அதுல இருக்க கண்டென்ட் பார்த்தோம்னா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் ஆவண உள்ளடங்கல்களை, ஆவணம் உள்ளடங்கல்களை புரிந்து கொள்ளும் திறன். ஒரு கண்டென்ட் கொடுத்து அதுல இருந்து கேட்பாங்க. 2மே ஈஸி தான். இந்த உவமை தொடர், மரபு தொடர், பழமொழி இதை மட்டும் ரெஃபரன்ஸ் புக்கும் சேர்த்து பார்த்துட்டோம்னா 15க்கு 15 ஈஸியா அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் எளிய மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். 5 கொஸ்டின் வரும். வெரி வெரி சிம்பிள். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சிலபஸ்ல என்ன இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் 7வது டைட்டில் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். 15 கொஸ்டின் தான். மீதி 85 கொஸ்டின் இலக்கணத்தில் எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு. அதனால இங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அந்த 85 விட்டுலாதீங்க. இதுக்கு இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய டைட்டிலுக்கு ஸ்கூல் புக்ல என்னென்ன பேஜஸ் இருக்கோ அதை மட்டும், இல்லையா நம்ம ஆக்கம் ஐஏஎஸ் அகாடமி தொகுத்து ஒரு புத்தகமாவே போட்டிருக்கோம், அந்த பேஜஸ் மட்டும் படிச்சீங்கன்னா போதும். இதை தாண்டி வெளில கொஸ்டின் போகவே போகாது. அவுட் ஆஃப் சோர்ஸ் இந்த டைட்டிலுக்கு வேண்டாம். ரைட். இலக்கியம், இலக்கியத்துல திருக்குறள், திருவள்ளுவரை சேர்த்து படிச்சுக்கோங்க. அறநூல்கள் ஒரு 12 நூல்கள் இருக்கு. அது சார்ந்து 6 to 12 ஸ்கூல் புக்ல இருக்க தகவல்கள் மட்டும் போதும் போதும் போதும். வெள்ளம் படிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் தமிழறிஞர் தமிழ் தொண்டும், தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள். ஒவ்வொரு புத்தகத்துல ஒவ்வொரு லெசன் இருக்கும், அதை மட்டும் படிச்சா போதும். அடுத்து தமிழ் பணி, அதுல ஒரு 3 அறிஞர்கள் வருவாங்க. தமிழ் தொண்டு, அதுல ஒரு 5 அறிஞர்கள் வருவாங்க. அடுத்து தமிழ் சான்றோர்கள், அதுல ஒரு 13 பேர். இவங்க எல்லாத்தையும் படிச்சிட்டோம்னா இந்த டாபிக் முடிஞ்சுது. ரைட். ஸோ பொது தமிழை பொறுத்தளவுக்கு இதுதான் சிலபஸ். சிலபஸ் இப்போ நம்ம டீப்பாக டீகோட் பண்ணோம்.
இந்த சிலபஸ்க்கு நான் எந்தெந்த புத்தகங்கள்லாம் படிக்கணும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸை பொறுத்தளவுக்கு 6 to 12 தமிழ் புக்கு, புது புக்கு ஃபர்ஸ்ட் படிச்சு முடிங்க. சிலபஸ்ல இருக்க கண்டென்ட் மட்டும் தான் படிக்கணும். முழு புத்தகம் அட்டை டு அட்டை படிக்க வேண்டாம். நம்ம சிலபஸ்ல இருக்க கண்டென்ட் சேர்ந்து என்ன பேஜஸ் இருந்தோ அதை மட்டும் படிச்சா போதும். அடுத்து ஓல்டு புக்லையும் இந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடிய தகவல்கள் படிச்சா போதும். நெக்ஸ்ட் +1 +2 சிறப்பு தமிழ், அந்த ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட் இதுதான் ஸ்கூல் புக்ஸ். இதுலயும் சிலபஸ் ரிலேட்டட். இது இல்லாம ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன இருக்கு, இந்த ரெஃபரன்ஸ் புக்கை நான் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு மக்களுக்கு. ஸோ அது எல்லாத்தையும் மொத்தமா சோர்ஸை ஒன்னா திரட்டி ஒரே புத்தகமா ஆக்கம் அகாடமியோட கையேடு இருக்கு, தமிழ் கையேடு, அதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க தேவைன்றவங்க. இல்லை அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக் என்னென்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மொதல் விஷயம் நன்னூல் 2 இருக்கும். சோமா இளவரசன் எழுதியிருப்பாரு, எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம், இல்லைன்னா சேலம் பாரதியார் யூனிவர்சிட்டி ஒரு புக்கு போட்டிருப்பாங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து ஆட்சி சொல் அகராதி 3 வால்யூம் இருக்கும். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், கலை சொற்கள், அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழமொழி 400, மரபு தொடர், பழமொழி, ஓமை தொடர், அதெல்லாம் இதில் இருக்கும். அடுத்து மரபு தொடர் வரிசை, தமிழ் பாதுகாப்பு கழகம், இலங்கையிலன்னு போட்டிருப்பாங்க, அந்த புத்தகம் இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் மயங்கொல்லி அகராதி, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, இந்த விஷயங்கள்லாம் இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எல்லாமே பியூர் ரெஃபரன்ஸ் புக். இது எல்லாமே ஏதாவது பிரைவேட் இன்ஸ்டியூட் கைடு எதுவும் தேவைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கைடில் வந்து புத்தா கையேடு கொஞ்சம் நல்லா இருக்கும். SM அகாடமின்னு ஒரு புக் இருக்கு, இல்லைன்னா ஆசான் பதிப்பகம், சுரேஷ் IAS அகாடமி, இதெல்லாம் தேவைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இது வரைக்கும் தமிழ் பார்த்தோம். தமிழ் நல்லாவே டீப்பாக டிஸ்கஸ் பண்ண என்னென்ன படிக்கணும் அப்படின்றது, என்ன ரெஃபரன்ஸ் புக், எப்படி நான் 85+ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின், அதில் ஆப்டிடியூடுக்கு 25, GSக்கு 75. சிலபஸில் 6 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 சப்ஜெக்ட். அதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 4 கம்பல்சரி படிச்சிடணும், செகண்ட் 4 இதை முடிச்சுட்டு இந்த 4 படிக்கணும், அப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 4ல் 55 கொஸ்டின், செகண்ட் 4 சப்ஜெக்ட்ஸில் 20 கொஸ்டின். ஸோ அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4 55 கொஸ்டின். 1 தமிழ்நாடோட ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், அதுலேருந்து 20 கொஸ்டின் வரும். இந்திய அரசியலமைப்பு, அதுலேருந்து 15 கொஸ்டின். இந்திய பொருளாதாரம் 10 கொஸ்டின். தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன், இதுலேருந்து 10 கொஸ்டின். டோட்டல் 55. இந்த 55க்கு நம்ம மினிமம் 45+ அடிக்கணும். இதில் ஒரு டைட்டிலையும் விடக்கூடாது, ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 4. நெக்ஸ்ட் 4 இது 4 சப்ஜெக்ட் சேர்த்தே 20 கொஸ்டின் தான் வரும். ஹிஸ்டரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரெண்டும் சேர்த்து 10 கொஸ்டின். இந்தியன் ஜியாகிரபி 5 கொஸ்டின். சயின்ஸ் 5 கொஸ்டின். ஸோ இது நெக்ஸ்ட் 4. ஃபர்ஸ்ட் 4 கம்பல்சரி தெளிவாக படிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் 4க்கு வரலாம். GSல நம்மளுடைய டார்கெட் ஆப்டிடியூடோட சேர்த்து 80+ நம்ம அடிக்கணும். 85 தமிழ், 80 GS, 165 கண்டிப்பாக டெஃபினட்டாக ஸ்டேட் 50க்குள்ளே வந்துடுவீங்க, இதுதான் டார்கெட். ஸோ ஆப்டிடியூடில் 22+ எடுக்கணும். நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க, டெய்லி 1 hour கமிட்மெண்ட் கொடுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் 4 டாபிக்லேருந்து 45+, நெக்ஸ்ட் 4 டாபிக்லேருந்து 15+, இதுதான் நம்மளுடைய டார்கெட். ரைட். இதில் ஆப்டிடியூடை பொறுத்தவரைக்கும் 25 கொஸ்டின், அதை இப்போ 2ஆவே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆப்டிடியூட்னு ஒன்று, ரீசனிங் அல்லது மென்டல் அபிலிட்டின்னு ஒன்று. ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின் 7 சாப்டர்லேருந்து கேட்பாங்க. மென்டல் அபிலிட்டியில் 10 கொஸ்டின் 6 சாப்டர்லேருந்து கேட்பாங்க. 1 வீக்குக்கு 1 சாப்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 13 வாரத்தில் 13 சாப்டர் 4 monthsல நீட்டாக முடிச்சிடலாம். நமக்கு கிட்டத்தட்ட 11 months இருக்கு. மீதி 4 months ரிவிஷன், அதுக்கடுத்து 3 months வந்து டெய்லி உட்காந்து டெஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் மனசு வச்சிங்க அப்படின்னா 25 out of 25 இங்கே சாத்தியம் ஆப்டிடியூடில். ரைட். ஸோ இதில் ஆப்டிடியூடில் ஃபஸ்ட்டு 7 சாப்டர், மொத்தம் 15 கொஸ்டின். சுருக்குக, சதவிகிதம், தனி வட்டி கூட்டு வட்டி, நேரம் மற்றும் வேலை, மீசிமா மீப்பேவா, விகிதம் விகிதாச்சாரம், பரப்பளவு கொள்ளளவு, இந்த 7 டாபிக். 1 வீக் 1 டாபிக் எடுத்துக்கோங்க. அதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மென்டல் அபிலிட்டி, ரீசனிங்கில் 6 சாப்டர். ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங், அடுத்து பசில்ஸ் புதிர்கள், அடுத்து டைஸ் பகடை, 2 பகடை உருட்டும் போது எது வந்து எதுக்கு எதிர் தடை இருக்கும். விஷுவல் ரீசனிங், காட்சி கொஸ்டின்ஸ்,
ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் ஏபிசிடியை பேஸ் பண்ணி வரக்கூடியது, நம்பர் சீரிஸ் 1 to 3 பேஸ் பண்ணி வரக்கூடியது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் 1 வீக் ஒரு டாபிக். ஸோ ஒரு வாரம் நீங்கள் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ரீசனிங், அதுக்கு அடுத்த வாரம் ஆப்டிடியூட், அதுக்கு அடுத்த வாரம் ரீசனிங். டெய்லி மேக்ஸ் போட்டு பழகுங்க. நீங்கள் என்னதான் மேக்ஸில் பிஹெச்டி படித்தாலும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸில் 22+ அடிக்க முடியும். கடைசி 10 நாளில் பார்த்துக்கிறேன், எனக்கு ஜிஎஸ் படிக்கவே டைம் இல்லை, தமிழ் படிக்கவே டைம் இல்லை, நான் மேக்ஸ் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா உங்களால் கடைசி வரைக்கும் சர்வீஸ் வாங்கவே முடியாது. நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியில் 6 வருஷம் 7 வருஷம் படிக்கிறவங்களாம் மேக்ஸ் வராது, அதனால தான் அவங்க சர்வீஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரே அட்டம்ப்ட்ல சர்வீஸ் வாங்கினா மேக்ஸ் டெய்லி 1 to 1.5 hours கமிட்மெண்ட் கொடுக்கணும். ரைட். நெக்ஸ்ட் டைட்டில் வைஸ் பாருங்க. ஆப்டிடியூடுக்கு 2 hours per day டைம் ஒதுக்கணும். ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் புக் 22+, 23+ எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் புக் 6 to 10 மேக்ஸ் புக், நியூ புக். இதில் டைட்டில் வைஸ் எந்தெந்த டைட்டில் வைஸ் தான் நீங்கள் மேக்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைட்டில் வைஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கம்பைன் பண்ணி டெஸ்ட் அடிக்கணும். எடுத்தோடனே கம்பைன் பண்ணி போடாதீங்க. ஒரு கொஸ்டின் மீசியமா, ஒரு கொஸ்டின் தனி வட்டி கூட்டு வட்டி, ஒரு கொஸ்டின் நம்பர் சீரிஸ், இப்படி கலந்து மேக்ஸ் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் வைஸ் பாருங்க. ரைட். ரெஃபரன்ஸ் புக் 6 to 10 மேக்ஸ் புக். நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் தமிழ் மீடியம் அப்படின்னா தாராளமாக கணியன் டிஎன்பிஎஸ்சி கணிதம் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3, பாகம் 3 தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்திருக்கும். இந்த 3 பாகம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆர்எஸ் அகர்வால், இது தமிழ்லையும் இருக்கு இங்கிலீஷ்லையும் இருக்கு. இது ஆப்டிடியூடுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து மென்டல் அபிலிட்டிக்கு அதுவே ஆர்எஸ் அகர்வால வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பொறுத்தவரை லாஸ்ட் 3 years நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், 5 years ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை மேக்ஸுக்கு. ரைட். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 75 கொஸ்டின்ஸ். அதில் டைட்டில் வைஸ் நான் எந்த புக்கை ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ். ஜிஎஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் 4 சாப்டருக்கு கண்டிப்பாக டெய்லி கமிட்மெண்ட் 3 hours கொடுக்கும். 3 hours தமிழுக்கு, 3 hours வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு, 2 hours மேக்ஸுக்கு, 1 hour ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் ஃபுல் டைமர் இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். மினிமம் 9 to 10 hours படிச்சீங்கன்னா நல்ல போஸ்ட், சொந்த ஊரில் போஸ்டிங் கிடைக்கும். உங்களுடைய அனைத்து ப்ராப்ளமுக்கும் கண்டிப்பாக இந்த குரூப் 4 சொல்யூஷனாக அமையும், நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கின்ற பட்சத்தில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10 சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் புக்கு தான் முழுக்க மூல காரணம் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ். 6 to 10 சோசியல் சயின்ஸ் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் +1 +2ல பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல், பொருளியல், எக்கானமி, வரலாறு, இந்த 3 புத்தகங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்ல சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். ஜென்ரல் ஸ்டடீஸில் டைட்டில் வைஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கும்போது இந்தியன் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் படிங்க. டைட்டில் வைஸ் ஆக்கம் அகாடமிலேயே ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம், தேவையான அந்த பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் குரூப் டிஸ்கஷன் பாலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன பணிகள், துணை குடியரசுத் தலைவர் யார்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாரு, ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுறாரு, அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கிறது யாரு, பதவி நீக்கம் செய்யறது யாரு, டிஎன்பிஎஸ்சி மெம்பர்ஸ் யார் பதவி நியமனம் செய்யறாங்க, யார் பதவி நீக்கம் செய்யறாங்க. இது மாதிரி குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிக்கும்போது பாலிட்டியில் நிறைய மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இது படிக்க வேண்டிய புத்தகங்கள் ஃபர்ஸ்ட் 10th சிவிக்ஸில் 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசு, இந்த 3 பாடங்கள் 10th சிவிக்ஸில். அடுத்து 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் 1 to 7 லெசன் நம்பர் வைஸ் கொடுத்துருப்பேன். அடுத்து 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு, அதுக்கப்புறம் 9th to 6th சிவிக்ஸ் புக். இது எல்லாம் ஸ்கூல் புக்ஸ். இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்கு போகணும். பாலிட்டிக்கு ரெஃபரன்ஸ் புக் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் லெஸ்மியான் புக் ஃபாலோ பண்ணுங்க. தமிழ் மீடியம் பிரகதீஷ் பப்ளிகேஷன். இல்லை லெஸ்மியான் புக்கே எனக்கு படிக்க முடியும் அப்படின்னா NF. ஆனால் ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு தான் ரெஃபரன்ஸ் புக்கு போகணும். அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். இதை 4ஆக பிரிச்சுப்பாங்க. தமிழ் சமுதாயம், வரலாறு, இலக்கியம், தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இதுலேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. திருக்குறள்லேருந்து 5 கொஸ்டின். அடுத்து விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, இதுலேருந்து 5 கொஸ்டின். நீதி கட்சி, திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், பெரியார், அண்ணா, இதுலேருந்து 5 கொஸ்டின். இந்த 4 டைட்டிலும் சேர்த்து 20 கொஸ்டின். இதுக்கான ரெஃபரன்ஸ் புக்கு முதல் விஷயம் ஸ்கூல் புக்ஸு, அதுக்கப்புறம் தான் ரெஃபரன்ஸ் புக் போகணும். திருக்குறள் பொறுத்தவரை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது டெய்லி ஒரு அதிகாரம், அது மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. திருக்குறள் படிக்கும்போது டேஷ் கமா டேஷ் கமா டேஷ், இந்த 4ம், இவை 5ம், இந்த 6ம், இதற்கு இதை ஊமையா கூறலாம், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம், எதற்கு எதனை ஊமையா கூறலாரு, எந்த 4ம், இது மாதிரியான குறள்களுக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுங்க.
மெயினாக திருக்குறள் படிக்கும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஒரு பிடிஎஃப் இருக்குது, அதை படிச்சுட்டு நீங்கள் திருக்குறளுக்குள் உள்ளே போங்க. ரைட். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸில் ஹிஸ்ட்ரி புக்கு ப்ளஸ் வந்து சிறப்பு தமிழ் புத்தகத்தில் ஒரு சில பாடங்கள் இருக்கும், அரசியல் அறிவியல் புத்தகத்துலையும் ஒரு சில பாடங்கள் இருக்கும். இயர் வைஸ் லெசன் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ரெஃபரன்ஸ் புக் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தற்கால தமிழ்நாட்டின் வரலாறு வெங்கடேசன் புக், பெரியார் 1000ன்னு திராவிட கழகம் தீக்க ஒரு புக்கு போட்டிருப்பாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் யூனிட் 6ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 6 to 12 ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திருக்குறள். இவ்வளோ தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்ஸ். விடுதலை போரில் தமிழ்நாட்டின் பங்களிப்புக்கும் நீங்கள் வெங்கடேசன் புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியன் எக்கானமி குரூப் 4ல் 10 கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியன் எக்கானமி படிக்கும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பாருங்கள், அதுலேருந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸாக சூப்பரான ஒரு புக்கு இருக்குது, அரிஹண்ட் அப்படின்னு ஒரு புக்கு, ஜிகே 2026. அது 335 சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஆன்லைனில் போட்டுக்கோங்க, இங்கிலீஷில் தான் வரும். எழுதினவர் வந்து மனோகர் பாண்டே, அந்த ஆத்தர் நேமு. இந்த புக்கை நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்காக ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்கானமிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்கானமிக்கு கம்பல்சரி அரிஹண்ட் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கும், ஹிஸ்ட்ரிக்கு சூப்பரான விஷயங்கள் இருக்கும், பாலிட்டிக்கு, சயின்ஸ் நான் ஒரே நாளில் ரிவிஷன் பண்ணல அப்படின்னா மனோகர் பாண்டே புக்கே ஃபாலோ பண்ணலாம். இந்த புக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழ் மீடியம் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் எக்கானமிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்கூல் புத்தகங்கள். அதில் 12th புக்கை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 11th எக்கானமி, அதுக்கப்புறம் 10th எக்கானமியில் இருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸ். இதை முடிச்சுட்டு அரிஹண்ட் புக்கை ரெஃபரன்ஸ் புக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் எக்ஸாமில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கும்போது பட்ஜெட், இந்தியாவோட பட்ஜெட் 2026-27 பிப்ரவரியில் போடுவாங்க எவரி இயர், அதை பார்த்துக்கோங்க. பாரத் இயர் புக் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு புத்தகம் வெளியிடலாங்க, அதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பாருங்கள். அதுக்கப்புறம் பின்னாடி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பீரோ அது வெளியிட்டக்கூடிய முக்கியமான கண்டென்ட் இருக்கும் அந்த பாரத் இயர் புக்கில், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாட்டோட எக்கனாமிக் சர்வே, இந்தியன் எக்கனாமிக் சர்வே, அதை படிச்சுக்கோங்க. அடுத்து பிஐபி வெப்சைட், அதுதான் செய்தி மக்கள் தொடர்புத்துறை, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வெளியிடக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸு. அடுத்து மனித வளர்ச்சி குறியீடு, நிதி ஆயோக் வெளியிடக்கூடிய குறியீடுகள், இதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதுலேருந்து 10 கொஸ்டின் வரும். அதில் ஸ்கூல் புக்கில் நிறைய லெசன்ஸ் இருக்குது, மொத்தம் 8 லெசன்ஸ். இந்த 8 லெசனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் புக் போங்க. ரெஃபரன்ஸ் புக் ஏகப்பட்ட பேர் போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாடோட பட்ஜெட் இப்போ புதுசாக போடுவாங்க, அதை பார்த்துக்கணும். அடுத்து தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே பார்க்கணும். அடுத்து தமிழ் அரசு அப்படின்னு மந்த்லி மேகசின் வரும், அதை பார்த்துக்கலாம். அடுத்து 5 ஆண்டு சாதனைகள், இதே ஆட்சி தொடரும் பட்சத்தில் நீங்கள் 5 ஆண்டு சாதனைகள் பார்த்துக்கலாம். அடுத்து பாலிசி நோட்ஸ், கொள்கை விளக்க குறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொள்கை விளக்க குறிப்புகள் முக்கியமான துறைகள் பார்க்கணும். பள்ளி கல்வித்துறை, மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை, சமூக நலத்துறை, தகவல் வளர்ச்சி மற்றும் தகவல் தொடர்புத்துறை, அதுக்கடுத்து தொழில்துறை, இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரியான பாலிசி நோட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் தமிழ்நாடோட ஸ்கீம்ஸ் தனியாக ஒரு பிடிஎஃப் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டாளர்கள் மாநாடு, அது சம்மந்தம் பார்த்துக்கோங்க. நிதி ஆயோக் நிறைய ரேங்கிங் வெளியிடுவாங்க, அதில் தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்குது, கல்வியில் எத்தனை இடத்துல இருக்குது, ஹெல்த்தில் எத்தனை இடத்துல இருக்குது, குடிநீர், சுகாதாரமான நகரங்கள் பட்டியல், இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஃபஸ்ட்டு 4 டாபிக்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 4 வரும், அதில் ஐஎன்எம்ல 5 கேள்வி கேட்பாங்க. 8th ஹிஸ்ட்ரி புக்கு, அதில் லெசன் நம்பர் 4 ரொம்ப ரொம்ப முக்கியம், 4, 5, 6. அடுத்து 10th ஹிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 5 to 10 படிக்கணும். அடுத்து 11th ஹிஸ்ட்ரியில் ஒரே ஒரு லெசன் இருக்கும் ஐஎன்எம் சார்ந்து, 18வது லெசன். 12th ஹிஸ்ட்ரியில் 1 to 7 இந்த லெசன்ஸை கம்பல்சரி படிச்சிடணும் ஸ்கூல் புக்கில். அதை முடிச்சுட்டு ரெஃபரன்ஸ் புக், அரிஹண்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் படிச்சுக்கலாம். ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் தேவையில்லை, குரூப் 4 லெவலுக்கு வேண்டாம். இந்திய விடுதலை போராட்ட வரலாறு டாக்டர் வெங்கடேசன், இது தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். இந்த புக்கை நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்காக ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து இந்தியாவோட ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், இதில் 5 கொஸ்டின் வரும். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது மட்டும் படித்தா போதும். மெயினாக அந்த 4 டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 வந்து சிந்து சமவெளி நாகரிகம், 2 குப்தர்கள், 3 டெல்லி சுல்தான்கள், 4 முகலாயர்கள். இந்த 4 டைட்டில் பேஸ் பண்ணி 6வது புக்கு, 7வது புக்கு, 9வது புக்கு, 11வது புக், 11th ஹிஸ்ட்ரி புக், இந்த லெசன்ஸ் மட்டும் படிங்க. ரெஃபரன்ஸ் புக்கு தேவைன்னா அரிஹண்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா, 5 கொஸ்டின்ஸ் வரும். மொதல் விஷயம் 10th ஜாகிரஃபி, அதில் 7 லெசன்ஸ் இருக்கும். அதில் 6வது லெசனும் 7வது லெசனும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது, அதையும் படிச்சுக்கணும். 10th ஜாகிரஃபியில் மொதல் 5 லெசன்ஸ் கம்பல்சரி படிச்சிருங்க. அது இல்லாமல் 6 to 9 குறிப்பிட்ட லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும், ஃபுல்லாக படிக்க வேண்டாம். அரிஹண்ட் ஜிகே 2026 அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஜாகிரஃபி பார்ட், மஜித் ஹுசைன்லாம் தேவையில்லை குரூப் 4க்கு.
சயின்ஸை பொறுத்தவரை 5 கொஸ்டின் தான், ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். 6 to 10 சயின்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. மொதல் விஷயம் 10th சயின்ஸு, அதுக்கப்புறம் 9th சயின்ஸு, 8th சயின்ஸ், இது 3ஐயும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரிக்கு டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரியில் படிக்க வேண்டிய சிலபஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாட்டனியில் பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டியல், டாக்ஸானமி, பரிணாமம், ஜெனட்டிக்ஸ் அண்டு மரபியல், இதை படிச்சுக்கோங்க. சுவாலஜியில் ஊட்டச்சத்து, கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், இதை பற்றி படிங்க. நோய்கள், டிசீசஸ் பற்றி படிங்க. பிசிக்ஸில் 10th புக்கை மட்டும் படிங்க, பெருசாலாம் படிக்க வேண்டாம். இவ்வளோதான் சயின்ஸுக்கு. ஸோ என்னென்ன படிக்கணும், ஒவ்வொரு லெசன் வைஸ் நான் ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது, இந்த என்டையர் பிடிஎஃப்ஏ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன படிக்கணும், எந்த புக்ஸ் ஃபாலோ பண்ணணும், எதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும், நான் எப்படி படித்தா இந்த குரூப் 4ல் என்னால் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு என்டையர் தகவல் கொடுத்துருக்கேன். நியூ பேட்ச் கம்மிங் சண்டே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு தேவை, எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், இல்லை மெட்டீரியல்ஸ் வேணும், இல்லை கொஸ்டின் பேங்க் வேணும், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வேணும், உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணுனாலும் கீழே ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அட்மின் நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், மேக்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், இல்லை இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், ரெஃபரன்ஸ் புக்காக இருக்கட்டும், அனைத்து சப்போர்ட்டும் ஆக்கம் ஐஏஎஸ் அகாடமியில் உங்களுக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நியூ பேட்ச் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் நாம் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.